குருவோடு ராகு, குருவோடு கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இந்த மாதிரி செல்வத்தை குறிக்கக்கூடிய குரு சுக்கிரன் இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அதை சேமிக்கக்கூடிய, சேகரிக்கக்கூடிய, அதை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. எதன் ரூபமாவது கமிட்மெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து பணம் செலவாகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை உள்ளவர்கள், இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு எப்படி பணம் சேர்க்கிறது, எப்படி இதை கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்காதுங்கய்யா, உங்களுக்கு பணம் ஈட்டுவதற்கான சூழல் அமையும், அதன் வழியாக பணம் வரும். அதில் முதன்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது எந்த மதத்தினரும் எந்த சூழலில் இருக்கக்கூடும், எந்த நாட்டில் எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சாலும் பணம் வரும். சூட்சும ரகசியங்கள் தெரியாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு, கடன் கட்டிக்கிட்டு, எல்லாமே பணமே இல்லைங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், தயிர், மோர், பன்னீர், இதெல்லாம் எங்கே இப்போ வீட்டில் அதிகமாக பயன்படுதோ அந்த வீட்டில் செல்வம் சேருங்க. அகில் சித்தார்த் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நாம் இணைஞ்சு கேட்டப்ப நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது உங்கள் கேள்வி, என் கேள்வியே கிடையாது. உங்களை மாதிரி எனக்கும் நிறைய சந்தேகங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இது மாதிரி ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடைக்கும் போது நம்ம கேட்டு சரி பண்ணிக்கிறது தானே வழக்கம். இன்னைக்கும் சிறப்பான கருத்துக்கள் நமக்காக காத்துட்ருக்கிறது அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்குங்க. தினக்கூலியாக இருக்கிறவங்கள ஆரம்பித்து ஐடி கம்பெனியில் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், வருஷத்துக்கு இத்தனை இதெல்லாம் போகிறவங்களுக்கான பைசா நிற்கவே மாட்டேங்குதுங்க. எங்களுக்கு வர்றது தெரியுது, ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் தான் போய் வாங்கியிருக்கோம், இஎம்ஐயாக கட்டுறோம். இந்த பணம்ங்கிறது முன்னாடி நம்ம கையில் ரூபா நோட்டாக வச்சு பார்த்துருக்கோம். நம்ம அப்பா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேஷாக தான் சம்பளம் ஆகிட்டு வருவாங்க, அது சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அந்த கேஷை எடுத்து தான் மல்லிகை, பால் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, மொபைல் மூலிமா போயிடுது. அந்த ஐஸ்வர்யம் லக்ஷ்மிங்கிறதே நம்ம கையில் வந்துட்டு போகிறப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் ஒரு புது ரூபா நோட்டை பார்க்கும்போது என்ன தோணுது, வச்சுக்கலாமா அப்படின்னு தோணும். மனிதரோட எண்ணமே வந்து செல்வத்தை ஈர்க்கணும், ஈர்த்து வச்சுக்கணும் தான் நினைக்கிறான். ஆனால் அவனால் வச்சுக்க முடியல. நீங்கள் தான் நல்லா இலகுவான டிப்ஸ் நிறையா தரீங்கல்ல. செல்வம் சேர வேண்டும், என்ன செய்யணும்? செல்வம் சேர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். எந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி, அவங்கள அடுத்த இலக்கு என்னவா இருக்குன்னா, இதை விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இதை விட இன்னும் அதிகமான பொருள் ஈட்டிடணும் அப்படிங்கிறது தான். யாருக்குமே அதில் வந்து ரொம்ப சில நபர்களை தவிர அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர்றதில்லை. இன்னும் இதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. ஐயா, நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு தான் பணம் நிம்மதியை தர்றதில்லை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. பணத்துக்காக போராடிட்டு இருக்கவங்க மட்டும்தான் தெரியும் பணம் தான் நிம்மதியை தரும், பணம் தான் ஒரு மன நிறைவை தரும், பணம் தான் வாழ்கிறதுக்கான தைரியத்தை தரும். நான் எப்போவுமே என்னுடைய நண்பர்கள்ட்டையும், என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே கிளைண்ட்ஸ் சொல்ல மாட்டேன், அவங்களாம் நண்பர்கள் தான் சொல்லுவேன். அவங்க எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், செல்வம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் இருந்தால் தான் அந்த கன்சல்டேஷன் மூலமாக நீங்கள் பயனடைஞ்சதாக அர்த்தம். அதில் வந்து உழைப்பு தான் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒன்லி ஃபேக்டர். அதில் மாற்று கருத்தை இல்லை. இங்கே யாரும் உழைக்காம உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. உடலால் இது பண்ணணும், இல்லாட்டி புத்தியை வந்து பயன்படுத்தி ஆமாம் அவங்க அதை செலவு பண்ணி அவங்க சம்பாரிச்சாகணும். ஆமாம், ஃபிசிக்கல் ஒர்க்கு இல்லை மென்டலி ஒர்க்கு. இங்கே எல்லாருமே உழைக்கிறோங்கய்யா. ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டும் பணம் தங்குது, ஒரு சிலர்கிட்ட மட்டும் பணம் செலவாயிட்டே இருக்குது. அதற்கும் ஜாதகம் தான் அதை தீர்மானிக்குது. குருவோடு ராகு, குருவோடு கேது, இந்த மாதிரி சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இந்த மாதிரி செல்வத்தை குறிக்கக்கூடிய குரு சுக்கிரன் இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அதை சேமிக்கக்கூடிய, சேகரிக்கக்கூடிய, அதை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. எதன் ரூபமாவது கமிட்மெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து பணம் செலவாகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை உள்ளவர்கள், இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு எப்படி பணம் சேர்க்கறது, அவங்க எப்படி வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேறதுங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இப்போ தான் பார்த்தேன், மிகப்பெரிய அமைப்பில் இருக்கார், அது அமைப்பாக இருக்கார். மோதிரம் போட்டிருக்காரு, செயினை போட்டிருக்காரு, காரு வச்சிருக்காரு, எல்லாமே வச்சிருக்காரு. பட் எல்லாமே கடனாக இருக்கு. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்படுறவருன்னே சொல்ல முடியாது. அதுவுமே ஒரு போலியான ஒரு வாழ்க்கை தானே. அவரே பர்சனலாக வந்து நான் கடன்காரனாக இருக்கேன் தம்பி, நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்காக இதை மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
உண்மை நிலை வந்து எனக்கு வந்து கடன் தான் இருக்கு. உண்மையிலே கடனால் அவதிப்படக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களும் ஒரு போலியான அமைப்புல இருக்கிறவங்களும் ஒண்ணுதான். அப்போ நீங்க யாரு பணம் வச்சிருக்காங்க, யாரு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற உங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. பணம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமா விளையாடுது. ஒரு பொது விதிகள்னு ஒண்ணு இருக்கு. உழைப்பு வந்து மெயின். எல்லாரும் உழைக்கிறோம். உழைச்சு கிடைக்கிற பணம் அதிகரிக்கணும். கிடைக்கிற பணம் நமக்கு சேகரிப்பா இருக்கணும். தேவையற்ற செலவாகக்கூடாது. லட்சுமி கடாட்சம் எப்போ நம்ம வீட்டில் இருக்கணும். இதற்கு சில பொதுவான பரிகாரங்களை, பொதுவான வாழ்க்கை முறைகளை நீங்க உட்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் தாண்டி உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுத்து விடும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட நியதி. இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணணும், நாளைக்கே பணம் வருமானா கிடையாதுங்க ஐயா. ஃபாலோ பண்ண கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறது. நீங்க தொடர்ந்து படிச்சா தான் பரீட்சையில பாஸ் பண்ண முடியும். பரீட்சைக்கு முதல் நாள் இரவு படிச்சு ஜஸ்ட் பாஸ் வேற ஆகலாம், அது கூட போராடி. பட் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போதுதான் அதுல நீங்க 100க்கு 100% வெற்றி அடைய முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் விஷயங்களுமே கூட அதை தொடர்ந்து செய்யும் போது எப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்காதுங்கய்யா, உங்களுக்கு பணம் ஈட்டுவதற்கான சூழல் அமையும். அதன் வழியாக பணம் வரும். அதுல முதன்மையான ஒரு விஷயம் சொல்றேன். இது எந்த மதத்தினரும் எந்த சூழல்ல இருக்கக்கூடும், எந்த நாட்டில் எந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சாலும் பணம் வரும். நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், நாங்கள் நகரத்தில் இருக்கோம், நாங்கள் டவுனில் இருக்கோம், நாங்கள் வந்து கடை தான் பகுதி இல்லாத இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு யோசனைக்கு நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் நான் ஃபாலோ பண்ணலாமா, அதாவது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய சற்றே எளிமையான விஷயம்தான் ஐயா. பால் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது லட்சுமி கடாட்சம். எந்த வீட்டில் பால் மற்றும் பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக புழங்குதோ, தயிர் வெண்ணெய் நெய், அங்கே லட்சுமி குடி வந்துடுவா. இங்கே நான் லட்சுமின்னு சொல்கிறது பணம். காகிதம் அப்படின்னா பணமும் காகிதம் தான். பட் இட் டஸ் ஹாவ் அ வேல்யூ. அப்போ செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் பால் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்துறதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நம்ம தர்க்கம் பேசுவதனால வீண் தான். ஒன்றை செய்வதன் மூலமாக ஒன்று அமையும் என்பதுதான் இங்கே நியதி. நீங்கள் சமையல் செஞ்சீங்கன்னா வாசம்ங்கிறது ஒன்று உங்களுக்கு கேட்காமலே வாசம் பெறப்படும். அதுபோல் பால் வாசம் எந்த வீட்டில் இருக்கோ, பால் மனம் எங்கே இருக்கோ, பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தயிர், மோர், பன்னீர் இதெல்லாம் எங்கே போய் வீட்டில் அதிகமாக பயன்படுதோ அந்த வீட்டில் செல்வம் சேருங்கய்யா. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நீங்கள் வந்து உட்படுத்தி பாருங்கள். இந்த உர ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு பாலில் வந்து இந்த தயிர் ஆக்கிறதுக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம அவசர காலங்களில் மறந்தே போயிட்டோம். ரெடிமேட் தயிர். ரெண்டாவது இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சுங்கய்யா. முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பங்களை வாழ்ந்துட்டு இருந்தோம். சொல்றதுக்கு பெரியவங்க இருந்தாங்க, அவங்களே கூட செய்வாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம வளருவோம். நாம ஒரு 35-40 வயது வரும்போது அதை நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்ம பிள்ளை அதை பார்க்கும். இப்படி இருந்துச்சு. இப்போ அந்த கூட்டு குடும்பங்கள் உடைந்து சிதைந்து நம்ம வேலையின் காரணமாக நியூக்ளியர் ஃபேமிலிஸாக மாறிட்டோம். தனி கொடுத்தனமா மாறிட்டோம். இப்போ நம்ம அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலைன்னு வந்துருச்சு. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் இல்லை. கிராமத்தை விட்டு நகரத்துக்கு இடம் பெயர்றோம். அப்போ அங்கே வந்து நம்ம ஒரு தனி வீடு எடுத்து தான் வாழக்கூடிய அமைப்பில் இருக்கும். பட் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து அவர்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நாம கடைபிடிச்சோம்னா நிச்சயமா அது நமக்கு வெற்றியை கொடுக்கும்ன்றது மாற்று கருத்தே இல்லைங்கய்யா. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு மாதிரி ஓரளவுக்கு கட்டு செட்டா இருக்கவங்க வீட்டுல எல்லாத்துலயுமே பணம் இருக்குதா இல்லையான்ற வெளிக்காட்டிகளும் இருப்பாங்க. ஆனா எங்க பணத்தை காட்டணுமோ அங்க பணத்தை காட்டிடுவாங்க. ஒரு திருமணம் நடக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும், பொண்ணுக்கு இவ்வளவு நகை சேர்த்திருக்கேன், பையனுடைய படிப்புக்கு இவ்வளவு சேர்த்திருக்கேன், சொத்து இருக்கு அப்படிங்கிறதுலாம். அதெல்லாம் எப்படி சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான சம்பிரதாயங்களை அவங்க கடைபிடித்து வர 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 அங்க பணம் இருந்துருங்க. நம்ம பிள்ளைகள் அதுக்கு அடுத்து வந்தவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண மறந்துட்டாங்க. அதோட சூட்சும ரகசியங்கள் தெரியாம விட்டுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு கடன் கட்டிக்கிட்டு எல்லாமே பணமே இல்லைங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் பண கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனா பணம் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வீட்டுல. நீங்க உங்க வீட்டுல பால் வாங்குங்க, பாலை வளைங்க, இல்ல நீங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க. அந்த காலத்துலலாம் மாட்டையே ஓட்டிட்டு வருவாங்க, வாசல் வச்சு கறந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த ரிஷபம், அந்த பசுமாடு, அந்த அந்த மகாலட்சுமி அப்படியே வரும். ஒரு வீட்லயும் ஒரு நாளைக்கு அந்த கோபூஜை பண்ண மாதிரி கோபூஜை பண்ண அங்க வந்து சாணி போடும் வாசல்ல. அங்க வந்து ஹோமியம் நமக்கு அவங்க வந்து அப்படியே அபிஷேகம் நடக்கும். கண்ணுக்குட்டியோட கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் பார்த்து விளையாடுற சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அருமையாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து காலச்சூழலால் வந்து அதெல்லாம் இப்போ இல்லைன்னா பட்சத்தில் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள பால் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரும். வாராகி கும்பிட்றவங்களுக்குலாம் அந்த சாக்லேட்டுக்கும் வாராகிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கய்யா. இனிப்பு வாங்கிட்டு வந்துட்டா ஒரு இனிப்பு தவறுங்கய்யா. நான் வாராகி உபாசகர்ன்றனால நான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.